ஆனால் உண்மையிலே தாவேக்காவுக்கும் கம்யூனிஸ்டுக்கு இடையே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இருக்கா? இந்த அரசாங்கத்தையோ இன்னொரு அரசாங்கத்தையோ காப்பாற்றிட்டு இருக்கிறது எங்கள் வேலை இல்லை. எங்களை வேலை பேசுறதுக்கு எவனாலையும் முடியாது. அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகச்சிறப்பாகவே தெரியும். அந்த போராட்டத்தை தூண்டி விடுறீங்கல்ல அரசுக்கு எதிராக. அதுதான் என் வேலை. நான் ஒன்றும் அரசியல் கட்சி வச்சிருக்கிறது எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்கெல்லாம் நான் யோசிக்கலை. நாங்கள் தான் தூண்டுவோம், தூண்டிக்கிட்டே இருப்போம். அதுதான் எங்கள் வேலை. போலீஸினுடைய அணுகுமுறை தாவேக்கா ஆட்சியிலும் ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. திமுகவில் எக்ஸஸ் இருந்தது, இது அதை விட அதிகமாக இருக்குது. இந்த ஆட்சியில் கரப்ஷன் இல்லைன்றாங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது 100 நாளில் எல்லாம் லஞ்சத்தை முழுமையாக ஒழித்து விடுவேன் என்று அது மந்திரத்தை தவிர வேற எங்கேயும் சாத்தியமே கிடையாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜன் அவர்கள் சந்திப்பவார்கள். சார் வணக்கம் சார். சார், உங்களுடைய கூட்டணி ஆட்சியின் 100 நாட்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நாங்கள் இது எல்லா வகையிலையும் சிறந்த ஆட்சியை கொடுத்து விடுவார்கள் என்று கருதி இருந்தால் தேர்தலுக்கு முன்னாலேயே கூட அணி சேர்க்கை இருந்திருக்கும் தானே. அப்படி எதுவும் இல்லை. அப்போது தேர்தலுக்கு பின்னால் எங்களுடைய ஒரே கன்சர்னாக இருந்தது கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, தேர்தல் உடனடியாக வரக்கூடாது. இந்த ரெண்டு மட்டும்தான் முன் வச்சு பாசிட்டிவாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை கூட ஃபியூடல் கான்செப்ட்லேருந்து பேர்களை வச்சுருக்க வேண்டியதில்லை. அண்ணன் சீரு, தாய் மாமன் சீரு, அந்த மாதிரியான, அதாவது பெண்ணு தான் கொடுக்கணும், பெண் வீட்டார் கொடுக்கணும் போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்க வேண்டியதில்லை. அதே சமயத்தில் இப்போ விவசாயிகள் கடன் ஒரு 3 முறையாக தள்ளுபடி பண்ணியிருக்கு. அவங்க முதல்ல ஒன்று சொன்னாங்க, அப்புறம் மாற்றினாங்க, அப்புறம் இப்போ மாற்றி நேற்று 110ல் சொல்லியிருக்காங்க. கரும்புக்கும் நெல்லுக்கும் அநேகமாக கரும்புக்கு இந்த முறை தான் எம்எஸ்பி மேக்ஸிமம் 710 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருது. இந்த ஒரு தனியார் மயத்துக்கான ஒரு அழுத்தம் என்பது இந்த பட்ஜெட்டில் தெரியுது. இப்போ முதல்ல டேப்ஸை, உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை அவங்க அமல்படுத்த மாட்டோங்கிறது மாதிரி சொன்னாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ரெக்கமெண்டேஷன் யார் வேணாலும் எந்த குழு வேணாலும் கொடுக்கும். ஃபைனலாக நீங்கள் அரசாங்கம் அமைச்சரவை கூடி முடிவெடுத்துட்டா அதுதான் முடிவே தவிர அதுக்கு முன்னால் உள்ளதை பேசணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. அதனால் ஆனால் இப்போ அதில் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை நாங்கள் அந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும், விரைவில் ஜீவோ வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் மின்சாரத்தில் ஒரு 3-4 ஏரியாவில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாங்க. பட் அதை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரெசிஸ்ட் பண்ணணும். அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அமல்படுத்த வேண்டியதில்லை. அநேகமாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு 2-3 ஏரியா, இப்போ நீங்கள் மின்சாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்பத்தி, அதே போல் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், 3 ஏரியா இருக்குது. நீங்கள் உற்பத்தி, அதே போல் கடத்துதல், அப்புறம் விநியோகித்தல், இந்த 3லையுமே தனியார் மயம் என்பது இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கு. அதை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒன்று உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 800 தெர்மல் பவர் ஸ்டேஷன் எக்ஸ்பேன்ஷன் 8000 கோடி பிபிபி மோடில் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதே போல் டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே திமுக பீரியடில் சொன்னாங்க, நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம், அதுக்கு மேலே அவங்க ப்ரொசீட் பண்ணல. இப்போ கோயம்புத்தூரில் இருந்து அரியலூர் வரை இருக்கக்கூடிய அந்த மின் கடத்துதல் பிபிபி மோடுக்கு போக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா, அது என்ன சொல்கிறது, பிஇஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்களே, பேட்ரி எனர்ஜி சேவிங் சிஸ்டம். இப்போது பைக்கில் இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறது, பேட்டரியை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. அவங்க சார்ஜ் பண்ண பேட்டரியை கொடுத்துட்டு எம்டி பேட்டரியை வாங்கிப்பாங்க.
அப்படி அதை தனியாருக்கு கொடுக்குறதுன்னு பேசியிருக்காங்க. இவங்க சம்பளமாக 27,000 ரூபாயும் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் கொடுக்குறாங்க. இங்கே சம்பளம் கொடுக்கும்போது ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 34,000 ரூபாய்க்கு மேலே வருது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ புதுசாக வேலைக்கு வர்றவர் 35,000 ரூபா தான் சம்பளம் இருக்கும். அப்போ இதை ஏன் விட்டுட்டு ஒரு 1,700 பேரை அங்கேருந்து எடுக்கிறாங்க? அதே போல் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் டேட்டா என்ட்ரிக்கு ஒரு 250 பேரை வெளிமுகமை மூலம் ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்து அதை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டு இருந்தபோது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதுக்கு மாறாக இதெல்லாம் கொடுக்கறது சரியில்லை. இதே போல் சேலத்தில் குடிநீரை சூயஸ்கிட்ட கொடுக்கறது, வேறு சில மாநகரங்களுக்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக திமுக காலத்தில் இந்த ப்ரொப்போசல் வந்தபோது அப்போஸ் பண்ணோம், அவங்க அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ திரும்பவும் அது வருது. இப்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸும் மைனஸும் கலந்து. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க சார், அதாவது இந்த ஆட்சியில் கரப்ஷன் இல்லைன்றாங்க சார் நிறைய பேர் பொதுவாகவே. அது எப்படி சார் பார்க்குறீங்க? வேறு சில டாக்ஸும் இருக்குது. லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஒரு கவர்மெண்ட்டு புதுசாக வந்து அதாவது 100 நாளில் எல்லாம் லஞ்சத்தை முழுமையாக ஒழித்து விடுவேன் என்று அது மந்திரத்தை தவிர வேறு எங்கேயும் சாத்தியமே கிடையாது. இல்லை, எந்த ஒரு முதல்வரும் சொல்லலையே நான் ஊழலும் லஞ்சமும் கொடுக்காத நாள் அப்படின்ட்டு ஒரு இது. அதைத்தான் சொல்கிறேன். அதை எங்கே இருந்தெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், எம்எல்ஏக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் அதிகாரிகளை மட்டும் சொல்வதன் காரணம் ப்ராப்ளம் என்னென்னா, மக்கள் நேரடியாக அமைச்சர்கிட்ட போகிறது கிடையாது. பெரும்பாலும் சாதாரண மக்கள் இல்லை அலுவலகங்களுக்கு தான் போகிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இதே மாதிரி நடத்தினா எப்படி மேற்கு வங்காளத்தில் ஜோதி பாஸ் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்தினார், திரிபுராவில் மாணிக்க சர்க்கார் தொடர்ந்து ஆட்சி நடத்தினார், ஒரிசாவில் பிஜு பட்நாயக் தொடர்ந்து ஆட்சி நடத்தினார். அதே போல விஜய்க்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வரும், எம்ஜிஆர் போலவும் தொடர்ந்து ஆட்சி நடத்த அப்படி ஒரு டாக்கு வருது சார். வந்தால் நல்லது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதி பாசு இந்தியா முழுவதும் அதிகமாக உபரி நிலங்களை எடுத்து விநியோகம் பண்ணது மேற்கு வங்காளத்தில் தான். ஆம், 42 லட்சம் ஏக்கரில் 14 லட்சம் ஏக்கர் மேற்கு வங்காளத்தில் மட்டும். அதுக்கு முன்னால் இருந்த கிராமப்புற பொருளாதாரத்துக்கு இருந்த விஷயங்கள் மாற்றப்பட்டது. அஃப்கோர்ஸ் அது அந்த முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தினாங்க. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது நிலைமைகளுக்கு. உண்மையிலே ஜோதி பாசு மாதிரி எனக்கு என்ன என் கட்சி தான் ஆட்சி பண்ணணும்னு இல்லை, எந்த கட்சி ஆட்சி பண்ணாலும் அது வந்து நாங்கள் நினைக்கிறது மாதிரி ஆட்சியை கொடுத்தா அந்த கட்சியை வரவேற்க போகிறோம். அதில் என்ன எங்களுக்கு சந்தேகம் இருக்குது? ஆனால் நீங்கள் சொல்கிறது இங்கே வந்து இந்த தாவேக ஆட்சிகள் நிறைய தனியார் மயம் ஆக்குறது. ஆனால் முன்ன ஆட்சி செய்த திரு ஸ்டாலின் ஆட்சி அது கம்மி என்றீங்களே சார். நாங்கள் சொன்னாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க, அது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆட்சியில் இப்போ 3 மாதத்தில் அதிகம் மாதிரி தானே நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, அதாவது அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் மயம் என்பதில் ஒன்று டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் இதை சொன்னோம், இந்த ஜிசிசி கான்ட்ராக்ட். ஆமாம். எலக்ட்ரிசிட்டியை பொறுத்தளவில் அவங்க உற்பத்தியில் எந்த மாற்றத்தையும் அவங்க காலத்தில் பண்ணலை. அதே போல் விநியோகத்திலையும் மாற்றம் பண்ணல. நான் சொன்னது இந்த கோயம்புத்தூர் டு அரியலூர் லைன் அது அவங்க போட்ட இதுதானே சார்? இல்லை அவங்க கொண்டு வந்தாங்க, இதை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம், அதோடு நின்று போயிருந்தது. அதே போல் நீங்கள் வேலை நேரத்தை மாற்றணும்னு சொன்னாங்க, நின்றுது. அதே போல் நீங்கள் வந்து சாம்சங் பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். அவங்க ஒன்றும் அவங்களா விட்டு கொடுத்ததா நான் சொல்ல மாட்டேன், கோர்ட்டுக்கு போன பிறகு தான் அது செட்டில் ஆச்சு. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? இந்த கூட்டணியில் வெளியிலிருந்து ஆதரவளிப்பு இந்த இதில் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறீங்கல்ல இந்த தாவேக இதில்? அப்படி சொல்ல முடியும் நான் நினைக்கல. நாங்கள் யாராக இருந்தாலும் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கும்போது. ஆமாங்க சார். மசோதா பாஸ் பண்ண பிறகு தான் எங்கள் எதிர்ப்பையும் மீறி அது பாஸ் ஆயிடுச்சு, வேலை நேரம் குறித்தான விஷயம். ஆனால் நாங்கள் வந்து தெருவில் இறங்கி போராடுவோம் அப்படின்னு போராட ஆரம்பித்தோம். ஸோ அவர் என்ன சொன்னார், நாங்கள் அதை விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். போலீஸு கடுமையாக நடந்துக்கிட்டாங்க சாம்சங் விஷயத்தில். ஈவன் இந்த எலெக்ஷன் சமயத்தில் கூட அந்த போராட்டத்தில் முன்னின்ற முத்துக்குமாரை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் வி நெவர் காம்ப்ரமைஸ்ட் ஆன் தட்.
இங்கே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அந்த நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த ஸ்ரீமதி மரணத்தை ஒட்டி நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ் முற்றுகை என்பது அதுக்கு முந்தைய வரலாற்றில் ஒரு 25-30 வருஷம் எனக்கு ஞாபகமே இல்லை டிஜிபி ஆஃபீஸ் முற்றுகை என்பது நடந்திருக்காது. எனவே அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஏற்றுட்டு போகிற பிரச்சனை எதுவும் எங்களுக்கு இல்லை. சரி சார், ஆனால் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்பொழுது ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா நான் 5 தான் கொடுப்பேன், எங்களுக்கு 6 தான் வேணும்ன்ட்டு நைட்டு ஃபுல்லாக செயற்குழு உறுப்பினர் கூட்டி பேச்சு நடத்தினீங்க. அதே மாதிரி இந்த ஆட்சியில் இல்லை. அப்படி ஒரு அழுத்தம் இல்லை. திமுக கொடுத்த அழுத்தம் திரு விஜய் அவர்கள் கொடுக்கல உங்களுக்கு? இல்லை, விஜய் என்ன அழுத்தம் கொடுத்துருவார் எங்களுக்கு? திமுகவும் நாங்கள் அன்னைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்தோம். நாங்கள் வெளியே வரும்போது தொகுதி பங்கீட்டில் எவ்வளவு நடத்துனாங்க அதுதான் சொல்கிறோம். இது வரும்போது பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் அதோட சேர்த்தான் பார்ப்போம். திமுகவில் நீங்கள் 5 தொகுதி தான் தருவோன்னு சொன்னோன்னா வெளியே வந்து எங்களுக்கு இதில் திருப்தி இல்லை. ஆனால் மதச்சார்பின்மை என்கிற ஒரே அம்சத்துக்காக நாங்கள் இந்த அணியில் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு தான் வந்தோம். இப்போது நாங்கள் இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கோம், அமைச்சராக இருக்கோம். இந்த விஷயத்தில் நாங்கள் ஏற்றுக்கணுமா மறுக்கணுமா? என்ன சார் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை ஏற்கணுமா மறுக்கணுமா? சார் உங்களுடைய கருத்து சார் நீங்கள் சொன்னீங்க. இல்லை அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்கன்னா 108 பேர் பெருசா 2 பேர் பெருசா, அவங்களுக்கு தான் மக்கள் மேண்டேட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2 வச்சுக்கிட்டு உங்கள் கருத்தையே நீங்கள் சொல்லணும்னு எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. எங்களை பொறுத்தளவில் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருக்கக்கூடிய கெத்தை இப்போ நான் சொல்கிறேன். ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பண்ண முடியாத விஷயங்களை இப்போ நீங்கள் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் நிலச்சீர்திருத்தம் வந்ததில்லை? ஆமாம் சார். நீங்கள் எல்லாத்துக்கும் நிலம் நாங்கள் ஆட்சியிலேருந்து தான் எடுத்து கொடுத்தோமா? அது எப்படி சாத்தியம் இருந்தது சார். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஒரு இது போட்டிருந்த செய்யாதது ஒண்ணு இங்க நடந்திருக்கும் இல்ல யூபிஏலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நீங்க 100 நாள் வேலை சொன்னீங்கல்ல, அப்போ அது உங்களால தானே கொண்டு வரப்பட்டது, கம்யூனிஸ்ட்னால கொண்டு வரப்பட்டது. இல்ல அதை நான் சொல்றேன். அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம். ஆமா சார். இல்ல சொல்றேன், அவங்க தான் போட்டுக்கிட்டாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. இதுல எங்களுக்கு உடன்படாத விஷயங்கள் இருக்கு. உடன்படுற விஷயங்களை நாங்கள் ஆதரிப்போம், உடன்படாத விஷயங்களை நாங்கள் போராடுவோம்னு சொன்னோம். இப்போ நீங்கள் சொல்கிற 100 நாள் வேலை மன்மோகன் சிங் அதை ரிஜெக்ட் பண்ணார். மாண்டக் சிங் அலுவாலியா அதை ரிஜெக்ட் பண்ணார். அப்போது இன்ஃபேக்ட் திரு ப. சிதம்பரம் அவர்கள் தான் நிதியமைச்சர், அவரும் இதை ரிஜெக்ட் பண்ணார். நிறையா பிரச்சனைக்குரிய அம்சங்கள் இருக்குது, அதனால் நான் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்போது யூபிஏவுக்கும் லெஃப்ட் கோஆர்டினேஷனுக்கு இடையில், யூபிஏ லெஃப்ட் கோஆர்டினேஷனுக்கு இடையில் யூபிஏ சேர்பர்சனுங்கிற முறையில் நாங்கள் திரு சோனியா காந்தி அவர்களோடு பேசணும். இது எவ்வளவு ஆக்சுவலாக அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, ரைட் இது இவ்வளவு முக்கியத்துவம், அதே ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் அவங்க தலையீட்டால் தான் வந்தது, அதை பண்ணோம். இப்போ அப்படி தான் நீங்கள் இந்த 12 மாநகராட்சிகளில் இது தூய்மை பணியாளர் தனியார் மயக்கம் உங்களால் கருத்து நாங்கள் சொன்னோம், மற்றவங்களும் சொன்னாங்க, அவங்க சரின்னு விட்ரா பண்ணாங்க. இப்போ நாங்கள் அந்த ப்ரைவேட்டைசேஷன் சம்மந்தமாக இப்போ எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம், அவங்க அதை கன்சிடர் பண்ணோம். ஆனால் உண்மையிலே தாவேக்காவுக்கும் கம்யூனிஸ்டுக்கு இடையே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இருக்கா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் நினைக்கல. இப்போ நீங்கள் விவசாயிகளுக்கு இந்த 3 முறையாக கடன் தள்ளுபடி இருக்குல்ல, அது எங்கள் விவசாய சங்கங்களும் மற்றவங்களும் சேர்ந்து பேசினதான், எங்களை கூப்பிட்டு தான் பேசினாங்க. சரி சார், அதை நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடத்தும் போது மாநில செயலாளர் சி. சண்முகம் அவர்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்தப்போ மாணவர்கள் கைது செய்தால் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதை வாபஸ் வாங்கிக்கிட்டு சொன்னார்கள். அது ஒரு மிரட்டல். இல்லை மாணவர்களுக்கு அந்த ஒரு இஷ்யூவை மட்டும் சொல்லலை, அவர் வேற ஒரு விஷயத்தில் சொன்னார். பட் கொஸ்டின் என்னென்னா, போலீஸினுடைய அணுகுமுறை நீங்கள் இந்த தாவேக்கா ஆட்சியிலும் ரொம்ப எக்ஸஸாக இருக்குது. திமுகவில் எக்ஸஸ் இருந்தது, இது அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு எங்களோட அசஸ்மெண்ட். இது பேட்ச் இல்லாமல் அடிக்கிறது, இதெல்லாம் போலீஸு எக்ஸஸ் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை தவறு என்று ரொம்ப வெளிப்படையாகவே சொல்கிறோம். அப்போனா இதுக்கு முன்னே இதே தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ஒரு
ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் கல்லூரி பள்ளிகளுக்கெல்லாம். அதாவது கம்யூனிஸ்டுக்கு போராட்டம் நடத்தினால் மாணவர்களையோ பள்ளி மாணவர்கள் அனுப்பக்கூடாதுன்ற ஒரு இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது தெரிஞ்சு இருந்துதா? இல்லை, தெரியாது. நேற்று எங்களுக்கு தெரியும். பொதுவாக இது உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ணிடுவோம். நேற்று இந்த 2 விஷயமும் வந்தது. தாசில்தார் போட்ட அந்த இதுவும் சர்க்குலரும், அனுப்பியிருந்த சர்க்குலரும், இந்த பிரச்சனையும் வந்தது. இன்றைக்கும் நாளைக்கும் எங்கள் மாநில செயற்குழு இது சீரியஸான பிரச்சனை, இதை நாம் அனுமதிக்கவே கூடாது, நாளைக்கு பேசுவோம்னு சொன்னோம். இப்போது அந்த தாசில்தாரை பொறுத்தளவில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இடம் மாற்றிட்டாங்க, ஒருவேளை அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்கிற அபிப்பிராயம் வந்திருக்கு. அந்த சர்க்குலரை கலெக்டர் நான் விட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் ஏன் அவர் இப்படி போட்டார் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான பிரச்சனை. அதே போல் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் இப்போது இந்த சர்க்குலரை நான் வாபஸ் வாங்குறேன்னு போட்டிருக்கார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த சர்க்குலரை நாங்கள் திரும்ப பெறுகிறோம். ஆனால் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ், ஏன் அவங்க இதை போட்டாங்க? இது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கூட போடாத ஒன்று. ஆமாம், ஏன் எமர்ஜென்சி காலத்திலும் போடாத ஒரு. எஸ், அப்போ இப்படி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் சம்திங் வெரி சீரியஸ். இல்லை, உளவுத்துறை மூலமாக இந்த எஸ்எஃப்ஐ, இந்திய கம்யூனிஸ்டும் சரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாணவர்கள் அமைப்பு இப்படி ஒரு களத்தில் இறங்கி போராட போகிறாங்க தெரிஞ்சுதானே இந்த இதை போட்டிருக்காங்க. ஆமாம், இல்லை இன்னைக்கு இப்போ சொல்கிறோம் பொருந்தா. இப்போ எல்லாம் எங்கள் மாநில செயலாளர் அப்புறம் மாணவர்களை விட்டு ஆழம் பார்க்குறதுனா ஏன் அவர் போய் மறியலில் உட்கார்றார்? கொஸ்டின் ஒன்று தான். அதை போராட்டத்தை தூண்டி விடுறீங்கல்ல அரசுக்கு எதிராக. அதுதான் என் வேலை. நீங்கள் எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ, நான் ஒன்றும் அரசியல் கட்சி வச்சுருக்கிறது எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்கெல்லாம் நான் யோசிக்கலை. மக்களுக்கு அநியாயம் நடந்தால் கட்டாயமாக நான் போய் நிற்பேன். போராடாத மக்களை இதுக்கு போராடணும்னு தூண்டுவேன். அது இடஒதுக்கீடாக இருக்கலாம், அல்லது சமூக நல்லிணக்கமாக இருக்கலாம், அல்லது கல்வி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சினா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் சாதாரணமாக இருந்த மக்களை பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராட வாங்கன்னு நாங்கள் தான் தூண்டுவோம், தூண்டிக்கிட்டே இருப்போம். அதுதான் எங்கள் வேலை. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது நாங்கள் ஆதரிக்கிற கட்சி ஆதரிக்காத கட்சி என்கிற எந்த வேறுபாடும் இல்லை. மக்களுக்கு சீரியஸான பிரச்சனைனா அதை பண்ணுவோம் சொல்லலை. இப்போ இவங்களோட நாங்கள் சேர்ந்தெல்லாம் இல்லை. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதுவும் கிடையாது. நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கலை, எந்த இதுவும் செய்யலை. நீங்கள் ஆட்சி நடத்துங்க. சரியாக இருந்தால் உங்களை பாராட்ட போகிறோம், தப்பாக இருந்தால் நாங்கள் உங்களை எதிர்த்து போராட போகிறோம். இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, திமுகவோடு தொழிலாளர் பிரச்சனைகளில் வேறு சில சமூக பிரச்சனைகளில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தது. நாங்கள் அவங்கள எடுத்து போராடணும். ஆனால் அதே சமயத்தில் மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள் என்கிற 2 விஷயத்திலும், ஒன்றிய அரசு ஜனநாயகத்தை முடக்குகிற விஷயத்திலும் திமுக வலுவான போராட்டத்தை நடத்தும். அப்போது நாங்கள் என்ன சொன்னோம்னா, இவங்க அந்த காலத்தில் வரலை. அப்போ நான் இப்போவுமே கூட என்ன நினைக்கிறேன்னா, இப்போ தொகுதி வரையறை நீங்கள் எங்களை கேட்டிங்கன்னா திமுக மட்டும் இல்லை, பாஜக அல்லாத எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய நேரம்னு நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி இந்த 3 விஷயங்களில் மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம், இதில் நாங்கள் போராடினா தேவை ஏற்பட்டால் அவங்களையும் கூப்பிடுவோம். அவங்க அந்த மாதிரியான விஷயங்களில் கூப்பிட்டாங்கன்னா அவங்களோட போவோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது? அதே போல் இந்து சமய அறநிலைத்துறையில் இதுவரை அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கும்போது அவங்க லாயர்ஸை வச்சு தான் லா படிச்சிருக்கணுங்கிறது அவசியம். ஏன்னா அந்த நிலம் அது சார்ந்த விஷயங்கள்லாம். இப்போ அந்த பிரிவையை 9(2) அவங்க நீக்கிறாங்க. அதை எதிர்த்து நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் மருத்துவத்துறை செயலாளர் தவிர்த்த மீதி இருக்கக்கூடிய 3 போஸ்ட்லையும், டைரக்டர் போஸ்ட்டில் டிஎம்எஸ், டிஎம்இ இது எல்லாத்துலேயும் டாக்டர்ஸ் தான் ப்ரொமோஷனில் இருந்தாங்க. இப்போ அப்படி ஒரு ப்ரொப்போசல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அங்கேயும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட போகிறான்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் ஊடகங்கள் அதைத்தான் பார்ப்பீங்க, இதை சொல்ல மாட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? அது தெரியலன்ற இல்லை எங்கள் பத்திரிகையில் அச்சடித்து எங்கள் செயலாளர் பேட்டியெல்லாம் கொடுத்த பிறகும் அந்த மொத்த இதையும் இப்போ அந்த அறிக்கை நான் தான் எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு இது நடந்திருக்கு திமுக. அது ஒரு மாநில செயலாளர் திரு
சண்முகா அவர்கள் இன்னொரு முகம் என்று இது கொதிக்க வேண்டிய ஒரு இது இல்லை. அதான் அந்த நான் எழுதின பதிலை படித்தா தான் உங்களுக்கு அதுக்கு பதில் எப்படி சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, குறைஞ்சபட்சம் ஊடகங்கள் என்ன செய்யணும், ஆனால் பரவாயில்ல, ஆங்கில ஊடகங்கள் அடுத்து பதில் எழுதினாங்க. ஆமாம், எழுதுனாங்க. இல்லை, ஆங்கில ஊடகங்கள் எங்கள் கட்டுரை வந்த பிறகு சில பேர் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து எழுதினாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் கட்சியில் யாராவது தனிப்பட்ட நபரை பற்றி பேசுகிறவர்களுக்கு எங்கள் கட்சியை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம். எங்கள் கட்சி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் கட்சியினுடைய முகமாக இருந்தவர் ஜோதி பாசு. ஆமாம் சார். பொதுச் செயலாளராக இருந்தவர் தோழர் சுர்ஜித். இந்த 2 பேரும் பிரதமர் பொறுப்பை மற்றவங்க தர்றாங்க, ஏற்றுக்கலாம்னு சொல்லும்போது நீங்கள் அழுத்தம் கொடுத்தீர்கள் ஜோதி பாசு அவர்களுக்கு. அதனால் தான் அவர் பிரதமர் ஆக வேண்டியது வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. எங்கள் கட்சியில் அந்த ஜனநாயகம் இருக்குது. அதை ரைட்டாக தப்பான்னு ஒருத்தர் பேசலாம். ஆனால் எங்கள் கட்சியினுடைய நடைமுறையில் பொதுச் செயலாளர் பேசுனாலும் சரி, கட்சியின் முகமாக இருக்கிறவர் பேசுனாலும் சரி, எங்கள் கட்சி அமைப்பு முடிவெடுத்துட்டா அதுலேருந்து பிடிப்போம். நான் இதையும் சொல்லியிருக்கேன். எனவே சண்முகத்தை தாக்காதீங்க. சண்முகம் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் எங்கள் கட்சி எடுத்த முடிவில் அடிப்படையிலாங்க. எனவே நீங்கள் பேசுகிறது ஒரு அவதூறை ஒரு தனி மனுஷன் மேலே பண்ணுறதுக்காக நீங்கள் ஒழிஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்க. நான் எழுதியிருக்கேன். சரி சார், நீங்கள் சொன்னீங்க பாஜகவுக்கு எதிராக திமுக ரொம்ப உறுதியாக இருக்கு. இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறாங்க சார் அந்த திமுக? பார்க்கணும். நீங்க சொல்றீங்கல்ல தொகுதி மறுசீரமைப்பு எதிர்த்தா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க சார்? அதுதான், தொகுதி மறுசீரமைப்பில் அவருடைய நிலைப்பாடு மாறினால் ஏன் அவங்களோட இருக்கக்கூடிய எங்க உறவு முறையும் மாறும். அவங்களுடைய வேஷம் தெரியுது இல்ல, அப்படி இருக்கு சார். அதுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? இல்ல, நாங்க எவருக்கும் முட்டு கொடுக்க மாட்டோம். சரி சார், ஆனா அதே திமுக தான் 2021 உங்களை எவ்வளவு சிறுமைப்படுத்தியது. உங்களுக்கு 15 கோடி தேர்தல் நிதியாக கொடுத்து வெட்ட வெளிச்சாக்க அது எவ்வளவு சிறுமைப்படுத்தி சார். அவங்க வெட்ட வெளிச்சா ஆக்கினாங்கிறது மட்டும் இல்லை. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆளுக்கு கொடுக்குற பணத்தை எங்கள் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அதெல்லாம் பொதுமக்கள் அனைவரும் ஷாக் ஆகிட்டாங்க சார். ஆமாம், நிச்சயமா அதில் பொதுமக்கள் ஷாக் ஆகலைன்னா தான் எங்களுக்கு ஷாக்காக இருந்திருக்கும். ஏன்னா வழக்கமாக இப்படி இருக்கிற கம்யூனிஸ்ட் இப்படி வாங்க மாட்டாங்களே, எதுக்காக இந்த பணம் வந்ததுன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் எங்களுடைய பலம். எங்களுடைய பலமே அதுதான். ஏன்னா நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். அந்த முறை இப்படி வாங்கின உடனே இது அது அவங்க போட்டாங்கங்கிறது இல்லை, அவங்க அக்கௌண்ட்டில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது தெரியத்தானே தெரிஞ்சிடும்ல. இன்னைக்கு நீங்கள் எல்லா பொதுவெளியை சொல்றதுனால தான் சார் தெரிஞ்சது. அவங்க போட்டாலும் தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துட்டாங்க அந்த கணக்கை. நாங்கள் சிபிஎம்முக்கு 10 கோடி கொடுத்தோம், சிபிஐக்கு போட்டாங்க. அதனால தெரியும். இதுவே தானே 2026 இப்படி தானே அவங்க சொன்னாங்க. நாங்கள் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 MLA வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பணம், எங்களுடைய வாக்குன்ட்டு தானே சொல்றாங்க. நாங்க தொகுதிக்கு ஏறக்குறைய 20 கோடி மேல செலவு பண்ணிட்டு இல்ல பொது வெளியில விற்கிறாங்களே சார். பொது வெளியில அவங்க 20 கோடி செலவழிச்சா அவங்க ஜெயிலுக்கு போகணும். யார் சொன்னா அப்படி? பொதுவா சொல்றாங்க. யார் பொதுவாலாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுக்கு எவரும் எந்த பைசாவும் செலவழிக்கல. ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரியான இந்த லாவணிகள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் முதலாளிகள்கிட்ட பணம் வாங்குறாங்கங்கிறது ஒரு ஃபேக்ட். நீங்கள் ஒரு எக்ஸப்ஷனுங்கிறதுனால தான் இதை கேட்குறீங்க. கரெக்டு தான். எங்கள் மீது வைக்கிற அந்த விமர்சனத்துக்கு மக்கள் ஏன் கம்யூனிஸ்ட் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்டு. அதுக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள பொறுத்தளவில் முதலாளிகள்கிட்ட வாங்குவாங்க. நீங்கள் இது பேசப்பட்ட அளவுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல, பிஜேபி ஆஃபீஸ், தமிழ்நாட்டில் ட்ரையம்பன்ட்டுன்னு ஒரே ஒரு இது ட்ரஸ்ட்டு அதுக்கிட்ட இருந்து 125 கோடி ரூபா வாங்கினாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் அது பேச பொருளாச்சா? இல்லை. ஏன் ஆகலைன்னு கேட்குறேன். மீடியா எல்லாமே அமைக்கிட்டாங்க. அவ்வளவுதான். சரி சார், உண்மையிலே நீங்கள் இந்த தாவேக ஆட்சி 5 வருடங்கள் வரைக்கும் சப்போர்ட் செய்வீங்களா? இட் டிபெண்ட்ஸ். நாங்கள் அவங்களுடைய எல்லா பாலிசியும் நாங்கள் சொல்கிறதா இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை. அது ஒரு கட்சி, அது ஒரு தேர்தல் அறிக்கை வச்சுருக்கு, அதை அமல்படுத்தட்டும். இன்னொரு விஷயத்தில் நாங்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது எழுத்துப்பூர்வமாகவும் பெற்றிருக்க உத்தரவாதம் என்பது மதச்சார்பற்ற அரசாக இருக்கணும்.
1 2 டீவியேஷன் வந்திருக்கு, அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சார் மதச்சார்பற்றுன்னு சொல்கிறீங்க, அதாவது தேர்தல் கமிஷனர் நிறுவப்பட்ட அதாவது தலைமைச் செயலர் இப்பொழுது அது எக்ஸ்டெண்ட் பண்ணி நடக்குது, அது பார்த்து இது பாஜக ஆட்சி மறைமுகமாக நடத்துது அப்படின்ட்டு ஏன் அந்த தலைமைச் செயலர் உங்களால் மாற்ற முடியல? அப்போனா அது பாஜகவுடைய இது ஏற்றுக்கல. இல்லை, நான் நபர்கள் சார்ந்து எந்த விஷயத்தையும் பார்க்கறதில்ல. அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் இப்போ சர்க்குலர் இருக்கு இல்லையா, பள்ளி கல்வித்துறை சர்க்குலர், ஆமாம், அது சீஃப் செக்ரட்டரி இருந்த முடிவுன்னு வந்திருக்கு. அதன் மீது எங்கள் கருத்துக்களை சொல்லுவோம். ஒரு நபர் ஒரு பிரச்சனையை செய்கிறாருன்னா இது ஹேபிச்சுவலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இவர் இந்த கருத்தோட்டத்தோடு இருக்கிறாரு, இவரை நீங்கள் வேற துறைக்க மாற்றுங்க அல்லது இவர் நீடிக்க முடியாது என்று சொல்லணும். ஒவ்வொரு தப்புக்கும் நீங்கள் மாற்றுங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். எனவே இப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் எங்கள் பொசிஷனை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம். இப்போ அவங்க விட்ரா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்து ஒரு விஷயத்தில் இதே மாதிரி தொடருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு. சரிங்க சார். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தாவேக ஆட்சியில் விரைவில் கவுந்து விடும் அப்படின்னா உங்களை மனதில் வைத்துக்கொண்டு அப்படி நினைக்கிறாரா? அதாவது கம்யூனிஸ்டுகளும் நம்முடன் கூட்டணிக்கு வருவார்கள் என்று அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. குதிரை பேரத்தில் வழியாக விலை பேசுவாங்களா? எங்களை விலை பேசுறதுக்கு எவனாலையும் முடியாது. அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகச்சிறப்பாகவே தெரியும். எங்களோட பழகினதில் எங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு யோசிக்கலாமே தவிர விலை கொடுத்து வாங்க முடியும்னா எவரும் யோசிக்க முடியாது. ஏன்னா அதை யாரெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவர் அப்படி நினைக்கிறாரு. பட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த அரசாங்கம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இது இதை தவிர வேறு பாசிபிலிட்டி கிடையாது, பெட்டர் பாசிபிலிட்டி கிடையாது. இதை ஆதரிக்கிறோம், இது நீடிக்கிறதுக்கு எங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அது நீடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு தாவேக்காவுடையது. இந்த அரசாங்கத்தையோ இன்னொரு அரசாங்கத்தையோ காப்பாற்றிட்டு இருக்கிறது எங்கள் வேலை இல்லை. எங்களோட வேலை அரசாங்கத்தை காப்பாற்றுறது இல்லை, மக்களை காப்பாற்றுறது மட்டும்தான். மக்களுடைய நலனுக்காக அரசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எம்எல்ஏவே இல்லைனாலும் இந்த வேலையை பார்ப்போம். எனவே எங்களுடைய அடிப்படையான நிலைப்பாடு என்பது ஒரு மதச்சார்பற்ற அரசு இருக்கணும். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தாவேக்காவாக இருந்தாலும் அவங்க முதலாளித்துவ பாதைகளைத்தான் அவர்கள் கையில் எடுப்பார்கள். அது அவங்களுடைய இயல்பான தன்மையிலிருந்து அது வருது. அதை நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், போராடுவோம், அதில் எவ்வளோ வெற்றி பெற முடியுமோ அதை பண்ணுவோம். இந்த அரசாங்கத்தை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. எந்த அரசாங்கத்தை காப்பாற்றிட்டு இருக்கு எதில் இந்த அரசாங்கத்தை? ஆமாம், இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஏன் வாபஸ் வாங்கணும்? இன்னொரு மாற்றே இல்லையே இப்போ. ஸோ அந்த கண்டிஷனில் நாங்கள் அப்படி மாற்றுறது தான் அதையும் யோசிச்சிருப்போம். திமுக ஆன் இட்ஸ் ஓன் அல்லது அவங்க கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்க முடியாது, அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னா 108 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே அந்த அணியில் இருந்தோமா இல்லையாங்கிறத தாண்டி அவங்களுக்கு மக்களுக்கு அது அவங்கள பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க மதச்சார்பற்ற தன்மையில் எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. எனவே மதச்சார்பற்ற கொள்கையில் நீங்கள் விலகக்கூடாதுன்னு கேட்டோம், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ரைட். ஒரு சமயம் மதச்சார்பற்றிலிருந்து விளங்கினால் உங்களுடைய ஆதரவும் விலகிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அரசு மதச்சார்பற்ற தன்மையில் இருந்து விலகினால் அதை ஆதரிக்கும் கொஸ்டினே இருக்காது. அதில் ரொம்ப ஃபேம். மற்ற விஷயங்கள் தனியார் மயம் அது இதுலாம் நாங்கள் போராடுவோம், போராடித்தான் மக்களை திரட்டி போராடுவோம், அதெல்லாம் வேற. பட் மதச்சார்பின்மை என்பது இந்தியா ஒற்றுமையாக இருப்பதற்கான அடிப்படையில் முக்கியமானது. அதில் எந்த அரசாங்கம் வேறுபட்டு விலகி நின்றாலும் அதை ஆதரிப்பது என்கிற பிரச்சனையே கிடையாது. சரி சார், பொறுத்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி.